ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான முட்டு வலி, இடுப்பு வலி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பிரண்டை இட்லி பொடி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் அளவு கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்தை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூடவே 50 கிராம் அளவு துவரம்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கல்லை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கல்லையும் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது கூடவே காரத்துக்காக ஒரு 10 வரமிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து நாம் எடுத்துக்கணும். வறுத்துட்டு இது எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் நாம் பிரண்டை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி அதை நல்லா வத்தலாக வதங்குற அளவுக்கு வதக்கி நாம் எடுத்து வைக்கணும். அதே எண்ணெயில் கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே ஒரு துண்டு புளியும் சேர்த்துக்கோங்க. பிரண்டை இட்லி பொடி செய்யும்போது மறக்காமல் புளி சேர்த்துக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு வித அரிப்புத்தன்மை ஏற்படும். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டா சூப்பரான பிரண்டை பொடி ரெடி.